என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜே அவர்களுக்கு. இதற்கு முன்பு சுன்னத் ஜமாத்தின் சார்பாக ஒரு கேள்வி கேட்டபொழுது உருவம் இருக்கின்ற அனைத்தும் அழிந்து போகும் என்ற ஒரு கேள்வியை ஒரு பிலாலி அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் மற்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னீர்கள், இதற்கு பதில் சொல்லவில்லை. ஒன்று, என்னுடைய கேள்வி என்னவென்றால், உருவம் இருக்கின்ற அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும் என்பது விஞ்ஞானத்தின் கருத்து. இந்த கருத்தை உண்மையா பொய்யா? உண்மை என்று சொன்னால் உங்களுடைய வாதம் தெளிவாகிவிட்டது. உருவம் இருக்கிற அனைத்தும் அல்லாஹ் தஆலா அழிந்து விடுவான் என்ற பொருளாகும். இல்ல இது பொய் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால், இதை சமீபத்தில் நடந்த தீக்காவுடன் நடந்த விவாதத்தில் நாத்திகர்கள் இந்த கேள்வி உங்களிடத்தில் வைத்த போது ஏன் நீங்கள் மழுப்பலான பதிலை கூறினீர்கள்? இது தெளிவுபடுத்தும். என்ன கேட்டாங்க, நான் என்ன சொன்னேன்? விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உருவம் இருக்கின்ற அனைத்தும் ஒரு நாள் அழிந்தே போகும் என்று நாத்திகர்கள் கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு தெளிவான பதில் சொல்லல. அதாவது நாத்திகர்களுடைய கேள்வி அப்படி இல்லை, அதுதான் கேட்கிறேன். நாத்திகர்கள் விவாதத்தில் ஒரு பொருள் உண்டாவதாக இருந்தால் எதுவும் உண்டாகவே செய்யாது, மாறத்தான் செய்யும். ஒரு பொருள் இன்னொரு பொருள் மாறத்தான் செய்யும். இறைவன் இருக்கிறானா என்பதுதான் விவாதத்துடைய தலைப்பே தவிர இறைவன் அழிவானாங்கிற தலைப்பு அங்க வரல நாத்திக விவாதம். ஆனா இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது உருவம் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து விடும் என்றால் அல்லாவுக்கும் உருவம் இருந்து அழிவானே அப்படின்னு கேட்கறீங்க. இது கரெக்டான கேள்விதான். ஆனால் நீ யாரை பத்தி கேட்கறீங்க? அல்லாஹ் பத்தி கேட்கறீங்க. எவன் அழிக்க போறான்னு அவனை பத்தி கேட்கறீங்க. அதுவா அழியும்? நம்ம மார்க்க நம்பிக்கை பிரகாரம் அதுவா அழியுமா? அல்லாஹ் அழிப்பானா? அல்லாஹ் தான் அழிப்பான். அழிக்கக்கூடியவன் அவனாக இருக்கிறான் என்று நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் எல்லா உருவம் உள்ளதும் அழியும், அவன் அழிய மாட்டான். முடிவு அவன் தானே எடுக்கிறான், அவன் அழிய மாட்டான். அது எதை வச்சு சொல்றோம்? குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, அவனுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும். ஓ யப்கா வஜ்ஹு ரப்பிக குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த பூமியில் உள்ள அனைத்தும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அழிந்து விடும். ஓ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், மதிப்புமிக்க அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் மிச்சமாக இருக்கும் என்ற வசனங்களில் இருந்து அல்லாஹ் தனக்கு விதிவிலக்கு கொடுத்து கொண்டான். அப்ப அல்லாஹ் விதிவிலக்கு கொடுத்த ஒரு விஷயமும் அழியும் எப்படி நீங்க சொல்லுவீங்க? எல்லா உருவம் உள்ளதெல்லாம் அழியும், உருவம் உள்ளதெல்லாம் அழியும் நம்ம விளங்கிட கூடாதுங்கிறதுக்கு தான் அதுல நான் இல்லைங்கிறல்ல. அல்லாஹ் அழிக்கிறா, எந்த உருவம் இல்லைன்னு சொல்ல தேவையே இல்லை. சரியா? உருவமற்ற இல்ல, உருவம் உள்ளதுதான். உருவம் உள்ளதெல்லாம் அழியும் என்றால் அல்லாஹ் அழிஞ்சிருவான்னு நீ கேட்கறிய. அப்படி வரக்கூடாது தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் இல்ல, அதுல நான் உருவம் உள்ளவன் தான், ஆனா அழிய மாட்டேன் அப்படிங்கறதுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, உம்முடைய இறைவனுடைய முகம் தவிரன்னு அல்லாஹ் நீக்கிற பிறகு அது எப்படி அழியும்? அதையும் நீ கவனிக்கணும். அழிக்கிறவன் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் அழிக்க போறாங்க, அவன் எப்படி அழிவான்? அதையும் நம்ம கவனிக்கணும். கனவும் குழப்பமே கிடையாது. நம்ம விஞ்ஞான ரீதியா பேசிட்டு இருக்கல, மார்க்க ரீதியாக நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான ரீதியா பேசுறதுக்கு திக்காக்காரனை கூட்டுவாங்க, அது மாதிரியே பேசணுவாங்க. அது விஞ்ஞான ரீதியா என்ன கருத்து ரெண்டாவது பேசிக்கலாம். இப்ப மார்க்க அடிப்படையில் நீங்க கேட்கறீங்க உருவம் உள்ளதான் அழியும், அல்லாஹ் உருவம் உள்ளது அழிவான அழிய மாட்டான், என்ன ஆதாரம்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், முடிஞ்சு வச்சு கதை. மட்டுமே அழியாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் ஹாலிக். நான் அதாவது ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, அல்லாவுக்கு இணை இல்லை, துணை இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரம் நிறைய குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து ஆதாரங்கள் இருக்கு. லா ஷரீக லஹு லைஸ கமிஸ்லிஹி ஷையுன் லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், இல்லை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கு. அது மாதிரி லா சூரத்தல் இல்லா, அல்லாவுக்கு உருவம் இல்லை அப்படின்னு ஏதாவது நஸ் இருக்கா? நஸ் இல்ல. அப்படி எந்த ஒரு நஸ் குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. அப்போ அல்லாஹ் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்கும் நம்ம சொல்லி இருக்கோம். நான் இந்த கலியக்காவிலை விவாதத்துக்கு பின்னாடி தௌஹீத் ஜமாத்துக்கு வந்தால் என்னுடைய ஆசிரியர்கள் மேல இருக்கிறவங்க மொய்தீன் ஃபைஸி, இங்க உள்ள மாணவர்கள் ஆலிம்கள்ல பலர் என்னுடைய மாணவர்கள் தான். நீங்க சரியான முறையில் லா சூரத்தல் இல்லா, அல்லாவுக்கு உருவம் இல்லை நஸ்ஸின் அடிப்படையில் நீங்க ஆதாரம் சொல்லாட்டினா இந்த விவாதத்துக்கு பிறகு பல பேர் தௌஹீத் ஜமாத்துக்குள்ள வருவாங்க. உணர்வுகளை தயவு காட்டக்கூடாது, கேட்டுக்கொள்ளணும். ஒரே நிமிஷம், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன காரணம்னா, இந்த கேள்வியில இருக்க தனி நபர் விமர்சனம். நீங்க ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றீங்க கேள்வியில. கலியக்காவில வார்த்தை எதுக்கு இங்க கொண்டு வரீங்க? மைக்ல பேச வேண்டாம், அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருங்க, பேசக்கூடாது. உட்காருங்க, பேசாம அமைதியா இருங்க. மைக்கில் யாரும் பேசக்கூடாது. யாரும்
நீங்க என்ன அமைதி அன்பு சகோதரர்களே, இந்த மைக் கொடுமா. அன்பு சகோதரர்களே, மைக்கில் வந்து நாங்க 2 பேரும் தான் பேசுவோம். நான் சொல்ல வேண்டியிருங்க, நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன், அவர் சொல்றேன் சொல்லட்டும், மத்த யாரும் பேசக்கூடாது. இவர் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை சுட்டி காட்டினதுங்கிறீங்களா, அது நானே கையை தூக்கணும் தப்புன்னு சொல்லிட்டேன். கேள்வியை மட்டும் நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் நீங்க சொல்லாம இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு ஆதாரம் இருக்கான்னு நீங்க சுருக்கம் அப்படி கேளுங்க. அதான் உங்களுக்கு சரியான முறையா இருக்கும். அது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவன் நாத்திகவாதம் அவரும் நிறுத்தாரு, தேவையில்லாத இங்க உள்ளதை விட்டு. சரி, அது சொல்ல தேவையில்லை, இங்க தேவையில்லை. நீங்க கேள்வியை கேட்டு போயிட வேண்டிய நீங்க. சரி, அன்பார்ந்த பெரியவர்களே, ஒரு விவாதத்திற்கு பிறகு ஒருவர் ஒன்றிலிருந்து ஒருவர் மாறினாருங்கிறது அவங்களுடைய விருப்பம். அப்படி மாறின ஒரே ஒரு நபர் அந்த தரப்புல இருக்கலாம், அவர் மட்டும் இங்க வந்திருக்கலாம். அப்படி மாறின நூற்றுக்கணக்கான பேர் இருக்கலாம், அவங்க இந்த இதுக்கு வராம இருக்கலாம். இதெல்லாம் ஒரு அளவுகோல் இல்லைங்க. என்ன கேள்வியே கேட்க வேண்டியது, பதில் இருக்க வேண்டியது. ஏன் தேவையில்லாத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணானு? சரி விடுங்க. இப்போ நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னு கேட்டா, இப்ப இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் அப்ப நம்ம சொன்னோம். இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அப்படியே இறைவன் உருவம் இல்லை அப்படிங்கிறது ஆதாரம் தேவையில்லை. லைசகமிதில் செய்யும் அப்படின்னு நமக்கு வாதத்தில் எடுத்து வச்சு அந்த வாதத்தில் வச்சுதான் இப்ப கேள்வி வச்சிருக்கிறாங்க. ஆதாரம் இல்லாம இல்ல. லைச கமிதிலிஹி செய்யுன்னு சொன்னோம், வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹதுன்னு சொன்னோம், அதுவும் ஆதாரம் தான். நேரடியான ஆதாரம் இருக்கிறதா அப்படி கேள்வி வச்சாங்க. அதே போலதான் இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறதுக்கு நேரடியான ஒரு வசனத்தையோ ஒரு ஹதீஸையோ அந்த திறமை வைக்கல. இதுல இருந்து வழங்குது, கண்ணண்டு அர்த்தம் வைக்கிறனால ஒரு உருவம் இருக்குன்னு வழங்குது அப்படின்னு சொன்னாங்களே தவிர இறைவனுக்கு உருவம் உண்டு லில்லாஹி சூரத்துன் அப்படின்னு ஒரு ஆதாரத்தை கூட தர முடியாது. ஏன்னா அப்படி இல்ல, குர்ஆன்ல எல்லாம் இல்ல, ஹதீஸ்ல அப்படி இல்லங்க. இருந்தாலும் கொண்டு வர முடியும். இதுதான் யதார்த்தம். ஆனா இப்போ ஒரு கேள்வி என்ன வச்சாங்கன்னு கேட்டா, இல்லைங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டதானே செய்யறான். உதாரணத்துக்கு லம் எளிது அப்படிங்கிறான், பெறல அப்படிங்கிறான். அதே போல இறைவனுக்கு ஆண் மக்கள் இல்ல, அதே போல மனைவிமார்கள் இல்ல, இப்பெல்லாம் வரத்தானே செய்யுது. அப்ப இல்லைங்கிறது வரத்தானே செய்யுது அப்படி ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. உண்மைதான். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்து மக்கள் இறைவனுக்கு இல்லாததை புகுத்தினாங்க. உதாரணத்துக்கு இறைவனுக்கு மகன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இப்னுல்லா, மஸீஹு இப்னுல்லா, உஸைர் இப்னுல்லா அப்படின்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன். தவறான ஒண்ணு சொன்னாங்களா? அல்லாஹ் மறுக்கிறான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது, லம் யலித் அப்படிங்கிறான். அப்படி ஒரு கருத்து இருக்க போய் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல மலக்குமார்களை எல்லாம் பனாத்துல்லா, அல்லாஹ்வுடைய பெண் பிள்ளைகள். ஏன் அப்படி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க? இறைவன் உருவம் உண்டுங்கிற ஒரு தவறான ஒரு இருக்க போய் தான் இப்படி எல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஏன் அல்லாஹ் தஆலாவுக்கு பெண் மக்கள் இல்லைன்னு சொல்லனே, மலக்குமார்களை பெண் மக்கள் அந்த மக்கள் சொன்னதுனால அல்லாஹ் தஆலா சொல்றான் லம் யலித், அல்லாஹ் பெறல. அப்ப அப்படி கருத்து இருக்குது. இப்ப இதுல இருந்து என்ன வழங்கு அப்படின்னு கேட்டா, எது சொல்லப்பட்டதோ அந்த காலத்து எது இருந்ததோ அதை மறுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இத சொன்னான் அப்படிங்கறதான் புரியணும். அப்ப இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறதுக்கு நேரடியான எந்த ஒரு ஆதாரம் இல்லையில. அதனால இதை ஆதாரமே கொண்டு வந்து அப்ப இல்லண்டா இறைவன் இல்லன்னு சொல்லியிருக்கலாம் தானே அப்படின்னு சொன்னாக்க, அந்த அப்போதைக்கு மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் மறுக்கணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கறத அவங்களுடைய செயல்பாட்டின் மூலம் காமிச்சிட்டாங்க. இருக்குன்னு சொன்னா அவங்க விவரிச்சிருப்பாங்க, அப்படி விவரிக்கல அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் முகமது சலாமுல்லா ஆமிரி மன்பாய். என்னுடைய கேள்வி சுன்னத் ஜமாத் அபுதுல்லாயில் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவங்களுக்கு. அண்ணன் பிஜே சொல்லும்போது இறைவன் உருவங்கள் 2 உருவங்களை தனக்கு படுத்திக் கொள்ளலாம், அதாவது 2 உருவங்களா வருவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த ஆதாரத்தையும் வைக்கல. சரி, அப்படியே இறைவன் 2 உருவங்களை ஆக்கி கொண்டால் குர்ஆனுடைய ஆயத்து அடிப்படையில் அந்த 2 உருவங்களை ஒன்று படைக்கப்பட்டதாக ஆயிடாதா? இது என்னுடைய கேள்வி. என்ன அவங்க கேள்வி கேட்கற